ஒரு பிஸ்னஸ் மேனோட சிந்தனை எப்படி இருக்கும்னு இந்த ஒரு சின்ன வீடியோவில் சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு வீடியோ மட்டும் பாருங்கள். ஒரு டீ கடை எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்குது. அந்த டீ கடையில் ரெகுலராக டீ குடிக்க போவேன். அந்த டீ கடையில் போன மாதம் வரைக்கும், நவம்பர் மாதம் வரைக்கும் ஒரு டீயோட விலை 12 ரூபா. நம்ம 12 ரூபா கொடுத்தாச்சுனாங்கி ஒரு சின்ன காயின் மாதிரி ஒரு கலர் காயின் ஒன்று கொடுப்பாங்க. அது டீ மாஸ்டரை கொண்டு கொடுத்தாச்சுனாங்கி நம்ம டேபிளில் டீ வந்துடும். இதுதான் போன மாதம் வரைக்கும் உள்ள நடைமுறை. வெறும் 12 ரூபாய். இந்த மாதம் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் அந்த டீ கடையில் டீயோட ரேட்டை ஏற்றிட்டாங்க. அதை எப்படி ஏற்றுனாங்க அப்படின்னா, அந்த டோக்கன் சிஸ்டத்தை மாற்றிட்டாங்க. அந்த காயின் சிஸ்டத்தை மாற்றிக்கிட்டு அந்த காயினுக்கு பதில் பில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த பில்லில் டீயோட ரேட்டு 12 ரூபா, ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு 62 காசு. இந்த 62 காசை ரவுண்ட் ஆக்குறதுக்காக டீயில் 38 காசு அதிகம் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம அந்த பில்லை பார்க்கும்போது ஜிஎஸ்டி எஸ்டி எல்லாம் இருக்குது, அதனால தான் 1 ரூபா கூட்டியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். பிஸ்னஸ் மேனோட மைண்ட் அங்கே தான் வேலை செய்யுது. இந்த டோக்கன் எத்தனை நாள் கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதிகபட்சம் 1 மாதம் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த 1 மாதத்துக்குள்ளே அவங்க ரெகுலர் கஸ்டமர் எல்லாம் வந்துடுவாங்க. இந்த டோக்கனை பார்த்துக்கிட்டு இதனால தான் ரேட்டு ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே போயிடுவாங்க. டீ விலை ஏற்றுனதை பற்றியும் நினைக்க மாட்டாங்க. ஜிஎஸ்டி அது எல்லாம் போட்டிருக்கனால தான் டீ விலை கூட்டியிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுவாங்க, நாளடைவில் ஜஸ்ட் இந்த 1 மாதம் தான், இந்த 1 மாதத்தில் அவங்க ரெகுலர் கஸ்டமரை எல்லாம் கவர் பண்ணிடுவாங்க. இந்த பில்லுனால தான் நான் டீ ஒரு ரூபா ஏற்றியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணிட்டு அடுத்த மாதத்துலேருந்து இந்த பில்லை மாற்றிடுவாங்க. பழையபடி டோக்கன் சிஸ்டத்தை கொண்டு வந்துடுவாங்க. டோக்கன் சிஸ்டத்தை கொண்டு வந்தால் நம்ம என்ன செய்வோம், பழையபடி அந்த 12 ரூபாய்க்கு போக மாட்டோம், அதே 13 ரூபாயை கொடுத்து நம்ம டீ வாங்கி குடிப்போம். இதுதான் ஒரு பிஸ்னஸ் மேனோட மைண்டு. 1 மாதம் அந்த டோக்கன், அதாவது காயின் கொடுக்குற டோக்கனை மாற்றிக்கிட்டு ஜஸ்ட் பில்லை எடுத்துகிட்டு வந்து நமக்கு அப்படி ஊசி குத்துற மாதிரி இருக்கும், ஆனால் குத்தாதது மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரூபாய் ரேட்டை ஏற்றிட்டாரு. இது எல்லா கடையிலையும் இல்லை, குறிப்பாக ஒரு கடையில், நாங்கள் இருக்க ஏரியாவில் ஒரு கடையில் ரேட்டை ஏற்றிருக்காங்க. எப்படி பிஸ்னஸ் மேன் யோசிக்கிறாரு, 1 ரூபாய் டீயில் ஏற்றிருக்காரு. அந்த 1 ரூபாயை ஏற்றுனது மாதிரியும் இருக்கணும், ஏற்றாதது மாதிரியும் இருக்கணும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், சிம்பிளாக நினைப்போம், ஒரு டீயில் 1 ரூபாய் தானே நினைப்போம். ஒரு நாள் 1000 பேர் குடிப்பான், 1000 ரூபாய். சில நாள் 5000 பேர் கூட குடிப்பான், 5000 ரூபாய். நம்ம சிம்பிளாக நினைக்கிற 1 ரூபாய் அவனுக்கு எங்கேயோ ஒரு லாபத்தை கொண்டு கொடுக்கும். மாதம் ஒரு நாளுக்கு 1000 ரூபாய்னாலும் மாதம் 30,000 ரூபாய். அங்கே வேலை பார்க்குற ஒரு 4 ஸ்டாஃபோட சம்பளம் வந்துடும். பிஸ்னஸ் மேன் எப்படி யோசிக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.